குஜராத் மாநிலம் சூரத் ஜவுளி மாலில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த தீ விபத்திற்கான காரணம் என்ன? முழு தகவலை சொல்லுங்க. குஜராத் மாநிலம் சூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஜவுளி பூங்காவில் மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. அதாவது பர்வதி பாட்யா என்னும் இடத்தில் ராஜ் டெக்ஸ்டைல் பார்க் என்கிற ஒரு பல மாடிகளை கொண்ட கட்டிடம் இயங்கி வருகிறது. இந்த கட்டிடத்தில் பெரும்பாலான கடைகள், ஜவுளிகளை விற்பனை செய்யக்கூடிய கடைகள் மற்றும் கிடங்குகள் இயங்கி வருகின்றன. இந்த கட்டிடத்தின் தரைத்தளத்தில் இன்று காலை பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. தரைத்தளத்தில் ஏற்பட்ட தீ உடனடியாக மளமளவென அடுத்தடுத்த தளங்களுக்கும் பரவி மிகப்பெரிய கரும்புகை வெளியேறுது. மொத்தம் இந்த கட்டிடம் 8 மாடிகளை கொண்ட கட்டிடம் என கூறப்படுகிறது. தரைத்தளத்தின் லிப்ட் ஒயரிங்கில் தான் முதலில் பிரச்சனை ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டதாகவும், அந்த ஒயரிங் மூலமாகவே அடுத்தடுத்த தளங்களுக்கும் தீ பரவியதாக தீயணைப்பு அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த தீ விபத்து குறித்த தகவல் கிடைத்ததும் உடனடியாக சுமார் 22 வாகனங்களில் 125 தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அடைக்கக்கூடிய பணியிலே ஈடுபட்டனர். குறிப்பாக 3வது தளம், 5வது தளம் மற்றும் மேல் தளம் ஆகியவற்றில் தீயினுடைய தாக்கம் என்பது மிக கடுமையாக இருந்தது. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் போராடி இந்த தீ தற்போது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இருப்பினும் தற்போது இந்த குளிர் வைக்கக்கூடிய பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. அதற்கு இன்னும் 1 முதல் 2 மணி நேரம் ஆகும் என தீயணைப்பு அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த தீ விபத்து ஏற்பட்ட சமயத்தில் காலை நேரம் என்பதால் அந்த நேரத்தில் இந்த கட்டிடத்தில் யாருமே இல்லாததால் இதில் உயிர் சேதமோ அல்லது மற்ற சேதங்களோ தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்தின் காரணமாக இந்த கட்டிடத்தில் இயங்கி வந்த சுமார் 20க்கும் மேற்பட்ட கடைகள் தீயில் எரிந்து சாம்பலாகி இருக்கிறது. மேலும் அந்த கடைகளில் வைக்கப்பட்டிருந்த சிந்தட்டிக் கிளாத்துகளும் துணிகளும் இந்த தீயில் எரிந்து சேதமடைந்திருப்பதாக தீயணைப்பு அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.